துவைக்கும் சுறாவளி பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பசதும் பாடி கொட்டுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே இருக்காத உதையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில சாகும் நேரத்தில் ஒலும்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா கொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் ரீசன்சி நல்லா இல்ல இந்த பசவப்பா கொஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலில வாரி ஆஷா கைப்பற்றுக்கும் நம்மள ஹாய் வணக்கம் ஓகே இன்றைய நாளில் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக பிறந்த நாள் அப்படித்தானே சரி இன்னைக்கு வந்து 21வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கீங்க சரி ஓகே தங்கச்சி என்ன பேர் கம்சிகா அழகான ஒரு பேர் உண்டு கம்சிகா யார் இந்த பேர் வச்சவங்க அம்மாங்களா அப்பா ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் சரி என்ன உங்களை கூப்பிடுவாங்க கம்சியன் என்ன பேர் விருப்பம் கம்சிகாவா கம்சியாவா விருப்பம் ரெண்டு விருப்பம் சரி செல்லமாக எப்படி கூப்பிடுவாங்க உங்களை கம்சியன் கூப்பிடுவாங்க ஓகே அப்ப நாங்களும் கம்சியன் சொல்லலாம் இன்னைக்கு வந்து கம்சிக்கு வந்து 21வது பிறந்த நாளை வந்து சிறப்பாக அவங்களுடைய இல்லத்துல அவங்களோட அம்மா அப்பா சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லி எல்லாருமே நிறைய பேர் இருக்கிற இந்த தருணத்துல பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்துல புதுக்குடியிருப்பு ஒரு நைஸ் சர்ப்ரைஸ் இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் சரி பார்க்கலாம் நீங்கள் யாரை சொல்ல போறீங்க இந்த இடத்துல வர முடியாதவங்களை ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வர முடியாத ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க விஷ் ஹாப்பி பர்த்டே கம்சின்னு சொல்லி ஒரு அழகான ஐசிங் கேக்க தந்துருக்காங்க மிக்கி இதை கொடுங்கல ஓகே அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்துருக்காங்க விஷ் ஹாப்பி பர்த்டே கம்சின்னு சொல்லி தந்துருக்காங்க Thank you. ஓகே ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் உங்களை போல ஒரு அழகான ஐசிங் கேக் அப்படியா கம்சி என்ன சொல்றீங்க உங்களை போல ஒரு அழகான ஐசிங் கேக் போற அழகு இல்ல அப்படி இல்லையா அப்ப யார் இதுல அழகு ஐசிங் கேக் அழகா நீங்கள் அழகா
ஐசிங் கேக்கா ஓகே சரி நல்லது இந்த மாதிரி ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு ஐசிங் கேக்க தந்திருக்காங்க சரி உங்க கெஸ்ஸிங்ல யார் இருக்கு உங்க கெஸ்ஸிங்ல யார் இருக்கு அப்பா ஷூர் அப்பா அம்மா இல்ல நீங்கள் அம்மாவை சொல்லாமல் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன நீங்கள் அப்பா அம்மாவை சொல்லாமல் முதல் தடவையாக அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன எனக்கு நான் விளங்கல என்ன சொல்றீங்க ஏன் அம்மாவை சொல்லல அம்மாவை நீங்க கோவமா இல்ல அப்ப நீங்கள் அப்பாவை சொன்னதுக்கு காரணம் என்ன கட்டாயம் காரணம் சொல்லணும் விளங்கல தெரியாது சரி என்னன்னு சொல்லிச்சா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அம்மாவை விட அப்பாவெல்லாம் கொஞ்சம் பிரியம் கூட ஆனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாவை தான் பிரியம் கூட அந்த அந்த காரணமாக இருக்கலாம்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்றீங்க பிறகு என்ன சொன்னா அப்புறம் நான் போய் முடியும் அம்மா சண்டையா இருக்கு என்ன சொல்லாமல் பாத்தியா நீ அப்பாவை சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஓகே அந்த மாதிரி இல்லை பொம்பளை பிள்ளைகள் அநேகமான எல்லாருக்குமே வந்து அப்பாவெல்லாம் பிரியம் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் சரி ஓகே அப்பா இல்லாட்டி வேறு யாராக உங்கள மிக்க பாசம் வச்சிருக்கிற ஒருத்தங்கள் செய்திருக்கிறாங்க உங்கள மிக்க பிரியம் வச்சிருக்கிற ஒருத்தங்கள் செய்திருக்கிறாங்க சரி அந்த மாதிரி யாராக மாமா எங்க இருக்காங்க புது பேர் வந்தது மாமா எங்க இருக்காங்க வெளியில இருக்காங்க என்ன பேர் மாமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரைட் மாமா மாமாக்கள் சொல்லாம மாமான்னு சொல்லி இருக்கிறீங்க எந்த மாமாவை நினைச்சு சொல்லி இருக்கிறீங்க ரயனி மாமா ஓகே என்ன நடக்கும் நாட்டில் இருக்கிறாங்க என்ன கனடாவில் இருக்கிறாங்க ஓகே அடுத்த எந்த மாமா ரஞ்சித் ஓகே அவர் இந்த இடத்துல இருக்கிறார் கட்டார்ல ஓகே பார்க்கலாம் அப்பா மாமா ரஜினி மாமா ரஞ்சித் ஓகே சரி இன்னொரு கிஃப்ட் ஓகே இதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்பா வரலாம் இல்லை அம்மா வரலாம் இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்கும் என்ன ஒரு பேர் கொடுப்பீங்க என்ன பேர் கோவலன் சரி கோவலன் அழகான ஒரு பேர் கோவலன் ரைட் அது இருக்கா நீ மிக்கி இருக்கா கொடுங்க மிக்கி ரைட் ஓகே அது பக்கத்தில் வச்சிருக்க ஓப்பன் பண்ணுங்க மெட்ட சைக்கிள் வாங்க மெட்ட சைக்கிள் ரைட் கேக்க மெட்ட சைக்கிள் வைங்க கேக்க மெட்ட சைக்கிள் வைங்க சரி அப்படி இருக்கட்டும் ஓகே ஓகே கோவலன் இவங்க யார் உங்களுக்கு சித்தப்பாண்ட மகன் ஓகே சரி எல்லாருமே இந்த இடத்துல இருக்கு நீங்க கோவலனை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க பார்த்து கொண்டு இருக்காங்க கோவலனை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க கண்ணகியும் நிற்கிறாங்களா கண்ணகியும் நிற்கிறாங்களா என்ன கம்சி இல்ல கண்ணகி இல்ல வரையிலையா இல்ல இனித்தானா அவருக்கு இல்லையா கண்ணகி அப்படியா சரி ஓகே நான் ஓபன் பண்ணுங்க பாப்போம் என்ன மிக்கி விடுறாரு இல்ல போறாங்க சரி சில வேளைகள்ல இந்த சந்தவங்களும் மிக்கிக்குள்ள வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படியா மிக்கிக்குள்ள வந்து நீ இருக்கலாம்னு நினைக்கிறேன் மிக்கி ஓடி ஒளியுது ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாங்க இதுல என்ன கிஃப்ட் இருக்குமான்னு சொல்லி என்ன கிஃப்ட் இருக்கும் என்ன பார்த்து சொல்லுங்க பொம்மையா ரைட் ஓகே பார்க்கலாம் சும்மாதான் சொல்லி இருக்கிறீங்க போல ஆனால் அது உண்மையாகி விட்டது ரைட் அப்படி எடுங்க நீங்க கம்சி எடுங்க ஓகே அழகான ஒரு ரெட் கலர்ல ஒரு பொம்மை என்ன ரொம்ப பிடிக்கும் போலடா அப்படியா பிடிக்குமா பிடிக்கும் ஓகே நல்ல கலர்ல எடுத்து தந்துருக்காங்க சரி 3 பேர் சொல்லி இருக்கிறீங்க உண்மையிலேயே பேர் மில்லாடிக்கு வேறியா இந்த 3 பேர் மில்லாடிக்கு வேறு யாராக சரி ஓகே இன்னொரு கிஃப்ட் ஒன்று ஒரு சாக்லேட் என்ன தந்துருக்காங்க 2 சாக்லேட்டை மட்டும் தந்துருக்காங்க எனக்கு விளங்கல என்னன்னு சொல்லி 2 சாக்லேட் பெருமதியான ஒரு சாக்லேட்டை தந்துருக்காங்க பெருமதியான சாக்லேட் சாக்லேட்னா எல்லாருக்குமே பிடிக்கும் ரைட் 2 சாக்லேட்டை தந்துருக்காங்க சாக்லேட் பிடிக்குமா பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா ரைட் ஓகே எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பொருளாக தான் பண்ணி தந்துருக்காங்க
சரி ஃபர்ஸ்ட் சரி மூணு பேரை விட வேறு யார் உங்களுக்கு அந்த மாதிரி இன்னொரு கிஃப்ட் நிறைய கிஃப்ட்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு நபர். சரி என்ன இருக்கு வாங்கல மிக்கி வச்சிருக்க பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு? வாட்ச் வாட்ச் இல்லாடி ட்ரை இப்போ தவறான விட சொன்னால் என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் காமிச்சி ஆட விடுவோம். மிக்கியோட சேர்ந்த ஒரு டான்ஸா? ஓ சரி பார்க்கலாம். சரி ரைட் ஓகே ரைட் மிக்கி கொடுங்க பாப்போம். இன்னொரு சாங்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கா? இந்த பாட்டை குத்து பாட்டா ஒரு நான் செலக்ட் பண்ணி வையுமோ நல்ல ஒரு குத்து பாட்டா செலக்ட் பண்ணி வையுமோ பாட்டோட ரெடியா இருக்குது. ரைட் ஓபன் பண்ணு. கோவில கூப்பிடவா? இல்லை கோச் ஸ்டார். சரி அழகான ஒரு கோச் ஒன்று கிடைச்சிருக்கு. சரி ஓகே ரைட் இன்னொரு கிஃப்ட் வருது அது ஃபைனலாக நான் சரி ரைட் இன்னொரு கிஃப்ட் வருது. சரி இன்னொரு கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை இன்னொருத்தவங்க தந்திருக்கிறாங்க. வேறு ஒருத்தவங்க தந்திருக்கிறாங்க இந்த கிஃப்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் இன்னொருத்தவங்க தந்திருக்கிறாங்க. சரி அந்த மாதிரி வேறு யாராக இருக்கு உங்களோட கெஸ்ஸிங்? அப்பாண்ட ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்க்கலாம். அம்மாண்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? உங்களோட அம்மாவை கட்டாயம் நான் பார்க்கணும். அம்மாண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் இல்லையா? சரி சரி அம்மாண்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அம்மாவும் இல்லை அம்மாண்ட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. அப்படியா? காமிச்சி இன்றைய சாப்பாடு இல்லை உங்களுக்கு. இன்றைக்கு அப்பா தான் இல்லை தன்னை வேலையை விட்டுட்டு சமைச்சு சாப்பாடு தர போகிறேன். சரி ஓகே அதை ஓப்பன் பண்ணுங்க. மிக்கி கொடுங்க பார்ப்போம். என்ன சாப்பாடு கொடுப்பா துணி ஓகே சரி ஓகே இந்த மாதிரி சரி இதே யார் தந்துருப்பா? உங்களோட அப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்களே இன்னொரு சாம்பார் சொல்லுங்க. மாப்பிங்க என்ன யோசிக்கிறீங்க? இது நீ கிளிப்புகள் கூடுகள் எல்லாம் உங்களோட அப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் தந்திருக்கிறமா இல்லை விளங்கல? உங்க இந்த கிஃப்டை வந்து கம்சிக்கு ஒரு குழு கொடுத்தாங்க. இந்த கிஃப்டை வந்து உங்களை பிடிச்சவங்க தந்திருக்கிறாங்க. உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க தந்திருக்கிறாங்க. இந்த கிஃப்ட்டுகள் ரெண்டையும் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க தந்திருக்கிறாங்க. சரி யாரா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க சொல்லுங்கப்பா. சரியான கட்டி பாக்குறாங்க. நாங்க என்னாலே கண்டுபிடிக்கல அது இதுக்குள்ள யாரே சொல்றேன்னு சொல்லி யார் என்ன சொல்றீங்க? பூல் எல்லாம் தந்திருப்பாங்க. அப்பா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தந்திருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சரி உங்களோட கெஸ்டிங்ல யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? உங்களை பிடிச்சவங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. வித்தியாசமா யோசிக்க கூடாது. ஒரு கேர்ள் ஒரு கேர்ள் நீ லேடி கேர்ள் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார்? சாரு கையை எழுதுவாங்க. சாரு ஐயோ நான் தான் கொடுத்தனோ தெரியல. எங்க பாப்பா வாழ கையை எழுது வந்திருக்கிறாங்களா? வேற இல்லைங்க. சரி உங்களோட சாரு இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பெரிய இதில் கண்டுபிடிக்க தெரியாது. சரி இந்த கிஃப்டை யார் தந்து லாஸ்டா ஃபைனலா சொல்றேன். உங்களை நேசிக்கிற உங்களை மிக்க ரொம்ப பாசம் வச்சுக்கிற அந்த பாசத்தை இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க. இவங்களா இல்ல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்கன்னு யோசிக்க போறீங்க. சரி பார்க்கலாம். எனக்கும் அவங்களை தெரியாது. நானும் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த நாள்ல வந்து 21வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற கம்சிக்கு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கணும். இப்படி சிரிச்சுட்டு பல்லாண்டு காலம் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பிறந்த நாள்ல இறைவனிடத்துல பிரார்த்தித்து உங்களுக்கும் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, ஹேப்பியா இருங்க. சரி ஓகே இந்த கிஃப்ட்களை யார் தந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நீங்க சொன்ன ஒருத்தருமே இல்லை. நீங்க சொன்ன ஒருத்தருமே இல்லை. சரி மாமா 2 பேரை சொல்லியிருக்கிறீங்க, அப்பாவை சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒருத்தருமே இல்லை. சரி ஃபைனலா நீங்க யாரை கெஸ் பண்ணுவீங்க? தெரியல
தெரியல. சரி, ஓகே. இதை ஓப்பன் பண்ணுப்பா. மிக்கியோட டான்ஸுக்கு ரெடி. நீங்க பாட்டை செலக்ட் பண்ணுங்க. தவறான விடை சொன்னதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட். எல்லோருமே ஆவலா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மெக்கில சொல்லலாம் யாருன்னு சொல்லி. என்ன காம்சி, நீங்கள் நீண்ட காலமாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும் என்று எதிர்பார்த்தது எனக்கு தெரியும். அந்த சர்ப்ரைஸை அவங்களே செய்திருக்கிறாங்க. அவங்களை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் பக்கத்துல வந்து இருந்தும் நீங்கள் அவங்கள சொல்ல மறந்துட்டீங்க. சரி, யாருன்னு சொல்லி விடுங்க எல்லாருக்கும். சித்தி கோகிலனும் தமிழ்ச்செல்லியும் உங்களோட அண்ணாவும் தங்கச்சியும். சித்தி, அதுக்குள்ள சித்தி வந்துருக்காங்க. என்ன மாதிரி சித்திட்ட சொன்னீங்க எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வேணும், யார் செய்ய போறாங்கன்னு சொல்லி, அந்த மாதிரியா? யாருக்கும் சொன்னதில்லை, ஆனா உங்களோட மனசுல இருந்திருக்கு. அப்படியா? சரி, ஓகே. ஒரு கவிதையை தந்திருக்காங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்திருக்காங்க? அந்த சர்ப்ரைஸை உங்களோட சித்தி, அடுத்தது உங்களோட அண்ணா கோவலன், தங்கச்சி தமிழ்ச்செல்வி. ஓகேயா? சரி, அடுத்த இன்னொரு கிஃப்டை யார் தந்திருக்கிறேன்னு சொன்னா உங்களோட பெரியம்மா நந்தினி தந்திருக்காங்க. ஓகேயா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? முதல் தடவையாக உங்களோட பெரியம்மா நந்தினிக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. அவங்களே ஒரு கூப்பிடுறேன். ஒரு வந்து அந்த கம்சிக்கு விஷ் பண்ணிட்டு போவோம். அதே நேரத்தில் கோவலனும் தமிழ்ச்செல்விக்கு நான் கூப்பிடுறேன், உங்களோட சித்தியையும் கூப்பிடுறேன். சரி, ஓகே. இந்த தருணத்துல ஒரு கவிதையை தந்திருக்காங்க, அதையும் இருக்கா பார்க்கலாம். ஓகே, ஒரு தங்கச்சிக்கு ஒரு கம்சிக்கு வந்து ஒரு விஷ் பண்ணி சரி, கவிதை ஒன்று கதையை பார்ப்போம். என்ன கம்சி? சரி, மைக்க கையில் எடுங்க. என்றும் வரவா என் அன்பு தங்கை கம்சிக்கும், பாசமுள்ள என் அன்பு அக்காவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 21 அகவயதை தொட்ட எங்கள் முத்தான முத்தே, பாசம் ஒன்றே சுவாசம் என்று வாழும் எங்களின் பாசம் மிகுந்த பூத்தொட்டியே, இறையர்களோடு என்றென்றும் மகிழ்வோடு மங்களமும் நலமோடு வளமும் நீடித்த ஆயுளும் நிம்மதியான வாழ்வும் பெற்று மென்மேலும் நீ உயர்ந்து பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ வாழ்த்துகிறோம் நாங்கள். ஈடு இணைகள் இல்லாத எங்களின் அன்பு பிறை நிலவே, இனி உன் வாழ்வில் என்றென்றும் புன்னகை ஒன்றை பூத்திருந்து முள்ளாய் கொள்ளும் கோபத்தை விலக்கி முல்லை பூவாய் பாசமும் கொண்டு அன்பு கொண்டு அகிலம் வென்று புன்னகை மாறாமல் புது வேகம் குறையாமல் நூற்றாண்டு வாழ மனதார வாழ்த்துகிறோம் என்று சொல்லி ஒரு அழகான கவிதையை வடிச்சிருக்கிறாங்க. ஓகே, உங்களோட சித்திக்கும் உங்களோட அண்ணா தங்கச்சிக்கும் என்ன சொல்றீங்க? தேங்க்ஸ் மட்டும்தானா? தேங்க்ஸ் போதுமா? சரி, எப்பவுமே இறை ஆசையோட இப்படியே சிரிச்சுட்டு இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சி, கோபம் இருக்கா? அப்ப சும்மா இருக்காங்க உங்களுக்கு, அப்படியா? சரி, ஓகே. எப்பவுமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு எட்டாத நல்ல ஒரு உயரத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்டு தேங்க்யூ ஸோ மச். குட் லக். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன டான்ஸ் ஆடுவோமா? வேணாம். சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே, ஓகே.